T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணியின் இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்று அசத்தியிருக்கிறது. அரையிறுதியில் பலம் வாய்ந்த நடப்பு சாம்பியன் இங்கிலாந்து அணியை எதிர்கொண்ட இந்தியா 68 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தியது. இதுகுறித்து பேசிய ரோஹித் சர்மா பதற்றமில்லாமல் விளையாடியது வெற்றிக்கு காரணம் என்று தெரிவித்துள்ளார். இதைத் தொடர்ந்து பேசிய அவர், இந்த வெற்றி மிகவும் திருப்தி அளிக்கின்றது. ஒரே அணியாக நாங்கள் கடுமையாக பயிற்சி செய்து வருகிறோம். எங்கள் வீரர்கள் அனைவரும் கடுமையாக செயலாற்றி வருகிறார்கள். வெஸ்ட் இண்டீஸில் ஒவ்வொரு ஆடுகளமும் ஒவ்வொரு விதமாக செயல்படுகின்றது. அதற்கு ஏற்றாற்போல் நாங்கள் எங்களை மாற்றிக்கொள்கிறோம். ஆடுகளத்தின் தன்மை கடும் சவாலாக அளிக்கின்றது. இதனை சமாளித்து நாங்கள் விளையாடுகின்றோம். இதுதான் எங்கள் அணியின் வெற்றிக்கு காரணமாக இருக்கின்றது. பவுலர்களும் பேட்ஸ்மேன்களும் களத்திற்கு ஏற்ப தங்களை மாற்றிக்கொண்டால் நிச்சயமாக வெற்றி கிடைக்கும். இந்த போட்டியில் ஒரு கட்டத்தில் 140 150 ரன்கள் அடித்தால் அதை தற்காத்து வெற்றிக்கு போராடலாம் என்று நினைத்தேன். எனினும் நானும் சூரியகுமார் யாதவும் நடுவரிசையில் பார்ட்னர்ஷிப் அமைத்ததன் மூலம் கூடுதலாக 25 ரன்கள் கிடைத்தது. எனினும் இந்த இலக்கை தான் எட்ட வேண்டும் என்று எனக்கு மனதில் எப்போதும் தோன்றும். ஆனால் நான் அதனை மற்ற பேட்ஸ்மேன்களிடம் திணிக்க மாட்டேன். ஏனென்றால் ஒவ்வொரு பேட்ஸ்மேன்களுக்கும் எந்த இலக்கு சரியானது என்று அவர்களுக்குத்தான் நன்றாக தெரியும். எனவே அவர்கள் இது குறித்து முடிவு எடுக்கட்டும் என்பது நான் முழு சுதந்திரம் அளிப்பேன். இறுதிப் போட்டி என்பது மிகப்பெரிய தருணமாகும். எனினும் இது குறித்து நாங்கள் ஓவராக சிந்திக்காமல் அந்த போட்டியில் குறித்து கவனம் செலுத்தி சரியான முடிவுகளை நாங்கள் எடுக்க வேண்டும். இன்றைய ஆட்டத்தில் நாங்கள் விக்கெட்டுகளை இழந்த போதும் எந்த பதற்றமும் அடையாமல் சரியாக விளையாடினோம் என்று நினைக்கிறேன். இதுதான் வெற்றிக்கு முக்கிய காரணம். 2013ஆம் ஆண்டு பிறகு நாங்கள் ICC தொடரை வெல்லவில்லை. எனினும் இறுதிப் போட்டியில் நாங்கள் எங்களுடைய சிறந்த செயல்பாடு வெளிப்படுத்துவோம். அணியும் நல்ல ஒரு நிலையில் இருக்கின்றது. நிச்சயமாக இறுதிப் போட்டியில் நாங்கள் நன்றாக விளையாடுவோம் என்று நம்பிக்கை இருக்கின்றது என்று ரோஹித் சர்மா கூறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி முடிவடைகின்றது. நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். மேலும் இதுபோன்ற சுவாரஸ்யமான தகவல்களை அறிய தமிழ் சிறை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க மற்றும் கமெண்ட் பண்ணுங்க.